ஆக்சுவலாக இந்த பொண்ணை தான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொம்பளைங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவோம். இவன் ஓடி வந்து கேட்குறான், என்னை பற்றி கேட்டிங்களா, என்னை பற்றி கேட்டிங்களான்னு. அப்படியா கேட்டேன் உங்களை? யார் வேணா பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்கே என்னை அவர் பேச சொல்லிலாம் வந்து பேசலை, இது உண்மையை சொல்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒன்று இப்போ வந்துட்டு ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலைங்க. அந்த ஊருக்கு போனால் தான் தெரியுது இது ஒரு பரம்பரையாக பணக்காரன்ட்டு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுனாங்க. ரொம்ப சென்சிபிளாக பேசிட்ட இந்த பாப்பா, அது பேர் என்ன, கூட நடிச்சு, வெரி தேங்க்ஸ். ஏன்னா அழகாக படத்தை பற்றி, சரவணன் சாரை பற்றி, கூட நடித்தவங்களை பற்றி அழகாக. அந்த நடிகை ஒருத்தி வந்தாங்களே, அவங்க பேர்னா நிஷா, நிஷா. போயிட்டாங்களா? அப்பா போயிட்டா நிம்மதி. வந்துட்டு படத்தை பற்றியே பேசலை. நான் எப்படியாவது அடுத்த படத்தில் அவர் கூட ஹீரோயின் ஆகணுமா? ஏங்க ஒரு விவஸ்தை இல்லை. அதை கேட்டாலே நம்மளுக்கு சிரிப்பாக வந்தது. அது வேற இல்லாமல் ஹஸ்பண்டை பற்றி அவரும் என் கூட நடித்தார். 15 நாள் சும்மா வந்துட்டு போனார். இதெல்லாம் யாருமே கேட்கலையே. ஓகே, வில் கம் பேக் டு படம். இந்த படம் வந்து உண்மையிலே என்னை டைரக்டர் கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன் தெரியுங்களா? ஐ லைக் லெஜண்ட் ஆக்டிங், லெஜண்ட் ஃபோட்டோஸே கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பேன். உண்மையிலே அது நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போது நான் பார்ப்பேன், இந்த மனுஷன் என்னடா பப்ளிசிட்டி இப்படி பண்ணுறாரு. அதாவது சிட்டினா சிட்டியை கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீங்கள் தான் ஓனர், உங்ககிட்ட ஒரு டெம்பரரியாக வந்து வேலை செய்கிறவர்னார். ஆஹா, இது சூப்பராக இருக்குது தலைவா, கலக்கிடலான்னு. எங்கே என்ன செட்டுலாம் கிடையாது, இது லைவாக எடுக்கிறோம் தூத்துக்குடியிலன்னு. என்னடா இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும், அதனால் சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார்டு, ஒரு பெரிய இடமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்தில் தான் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நான் அந்த டயத்தில் பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்கே உண்மையிலேயே டைரக்டர் ஏகப்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இல்லை பிரதர், இது ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறாரு. செட்டுக்கு வந்தால் கூட இன்னும் எப்படி எடுக்கிறது, ஹீரோ வர்றதுக்குள்ளால அதை பண்ணு இதை பண்ணு. நம்மளுக்கு அது பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் இதில் உண்மையிலே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தா இவர் என்னடா சரி ஏதோ வந்து ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாமல் என்ன கோ ஆர்டிஸ்டாக என்கிட்ட வந்து சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் சரி, யார் வேணால் பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்கே என்னை அவர் பேச சொல்லிலாம் வந்து பேசலை, இது உண்மையை சொல்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒன்று இப்போ வந்துட்டு ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலைங்க. அந்த ஊருக்கு போனால் தான் தெரியுது இது ஒரு பரம்பரையாக பணக்காரன்ட்டு. எப்படின்னா அந்த ஊரில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்குது. என்னடா இது வீடு சார், அவர் கட்டினாரு, ஆனால் 10 வருஷமாக இந்த வீட்டு உள்ள வரல, நீங்கள் தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீடு. ஆனால் ஒன்றுங்க, அந்த வீட்டில் அவரோட பெட்ரூமில் அங்கே போய் படுத்துட்டு இப்படி பார்க்குறேன், ஒன்றும் புரியல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவர் வாழற மாதிரியே கட் அவுட்டு வச்சுருக்கிறானுங்க, சுற்றி எங்கே போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பார்க்குறேன், டைனிங் ஹாலில் ஒரு கட் அவுட்டு, பாத்ரூம் ஆண்ட போகிற அங்கே ஒரு கட் அவுட்டு.
பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, எங்கள் ஐயா இது உள்ளே வந்ததே இல்லை, நீங்கள் வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாருங்க இன்னைக்கு காலையில், ரொம்ப நன்றின்னார். என்னடா இது, இதெல்லாம் உண்மையாக நடந்ததுங்க. நான் பெருசாக அப்போ இவர் வர்றாரு மத்தியானம் ஷூட்டு. என்ன தெளிவா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க வரவே இல்லை, வரட்டு. எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜில்? இது விஷயம் என்னடானா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு. இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு. அதுவே பயங்கரமாக இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்கள் அப்பா கட்டியிருக்காருண்ணா. அது பார்த்தா ஒரு 1956 மாடலு, அதுவும் பழமழமழமழன்னு. அப்போ நான் கட்டணும் இல்லைங்க, அதுதான் 3வது தெருவில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோன்னு இல்லாமல் ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேட்குறியா இல்லையா? நீ எல்லாம் உனக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்டு தான். அதனால தான் வியாபாரத்துலேயும் பெருசாக இருக்காரு. இது அதுதான் லீடர். வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகவும், அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்கில். எப்படி இருந்தாலும் ஒரு படத்தில் ஒரு ஹிட்டு சாங் எப்படியா கொடுத்துடணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2-3 சாங் நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின்ஸே கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில், அதில் இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் இது நீங்கள் பார்த்தாலே போகிறோம். இது இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லலாம், தெலுங்குலலாம் அவருக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சின்னா ஒரு 1000 crores ஆகிடும்னு இவருக்கு சின்ன போடுறது பெரிய ஃபிகராக போடுவோமேன்ட்டாங்க. ஓகே, ஹாப்பி குட் நைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹீரோயின். பை 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 சார். பாக்யராஜ் சார், ஏய் உன்னை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, ரொம்ப நாள் ஆளை காணும். ஓகே பை நிக்கில், பை பை. ட்ரெஸ் எங்கம்மா வாங்கினேன்? ஆக்சுவலாக இந்த பொண்ணை தான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொண்ணுங்க பொம்பளைங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவோம். இவன் ஓடி வந்து கேட்குறேன், என்னை பற்றி கேட்டிங்களா, என்னை பற்றி கேட்டிங்களான்னு. அப்படியா கேட்டேன் உங்களை? இல்லை, நீங்கள் அங்கே மட்டும் தான் கேட்பீங்கன்னு தெரியும்னு, வேற எதுவுமே சொல்ல. தேங்க்யூ தேங்க்யூ, ஸோ கைண்ட் ஆஃப் யூ. குட் நைட். ஒன்று நான் அப்புறம் பார்க்குறேன். பாய்ல, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அழகான நேரத்திற்கும் வார்த்தைகளுக்கும். அடுத்தது ஒரு பயங்கரமான சாங் பர்ஃபார்மன்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாட்டு ஜிப்ரான் சார் அவரோட மியூசிக்ல கேட்க போறோம், என்ஜாய் பண்ண போறோம். தேங்க்யூ. ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். அந்த பாட்டை கேட்டுருவோம். எஸ், செக் இட்ஸ் இட் செக் செக். எஸ் சார். மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படம் போய் பார்த்துட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்டா, அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது இந்த படத்தில், எல்லா கேரக்டர்ஸையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லி முடிச்சு ஒரு 4வது நாள் நம்ம நிக்கில் ஃபோன் பண்ணி, துரை செந்தில் சார் உங்களை மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு ஷாம் சார் அப்படின்னும் போது, யோ சும்மா காமெடி பண்ணாதியா நீ வேறு, அப்படி இல்லைங்க சீரியஸாகவே மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு. அடுத்த படத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நானே போய் பார்க்குறேன், இல்லை இல்லை டேரக்டரே வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி செந்தில் சார் வந்தார், வந்து பொதுவாக பேசினோம். அதுக்கப்புறம் கதை இதெல்லாம் நான் பெருசாக கேட்டுக்கல. காரணம் என்னடானா, ஐ நோ இஸ் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறதுல எந்த டவுட்டே இல்லை. ஏன்னா அவர் எடுத்திருக்க எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்கும், அதை மீறி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும். சினிமா பிளாட்ஃபார்மை வந்து ஒரு தரமான ஒரு வேயாக யூஸ் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ் துரை செந்தில் சார். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம நான் ஆல்மோஸ்ட் 40-45 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டரா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டப்பிங் போகும்போது
பொதுவாக டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வேறு வேலைங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அசோசியேட் டைரக்டரை வச்சு டப்பிங் பண்ணிடுப்பா ஃபைனலாக வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் நான் டப்பிங் போகும்போது சாராக இருக்கார். ரெண்டாவது வாய்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவரே பேசி வச்சுருக்காரு. அதாவது என் வாய்ஸும் அவர் பேசி வச்சுருக்காரு, லெஜெண்ட் சாரோட வாய்ஸும் பேசி வச்சுருக்காரு, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவரே வாய்ஸ் பேசி இதுதான் எனக்கு வேணும், இதுதான் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி இது யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக சார். பட் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யோர் டிசிப்ளின், யோர் சீரியஸ்னஸ். பொதுவாக சொல்லுவாங்க a true leader is a person who creates more leaders than followers. அந்த வகையில் நம்ம லெஜெண்ட் சரவணன் சாரை சொல்லலாம். அவர் இப்போ இந்த தூத்துக்குடி போகும்போது அவருக்கு பின்னால் அந்த ஊரே வந்து அப்படி வந்து நிற்கிது. ஐ மீன் ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பேர் வராங்க, டெய்லி வராங்க, பார்க்குறாங்க. பிகாஸ் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பீப்புளோட லைஃப் அம்பிஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ டு மீ இஸ் ஒன் ட்ரூ லீடர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சரவணன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு நம்மலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு சரவணன் சாரை பார்க்குறோம். பட் நான் நடிக்கும் போது ரொம்ப ஒரு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ ஜோக்ஸ் சொல்லுவார், அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரான ஒரு பர்சன். பட் ஹி ஹாஸ் அ வெரி வெரி பிக் விஷன் இன் லைஃப். அந்த விஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்ன்ட்டு. அதே மாதிரி இப்போ சினிமாவில் கால் எடுத்து வச்சிருக்காரு. இது 2வது படம். கண்டிப்பாக உறுதியாக சினிமாவில் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் மூவிஸ். அவரோட ப்ரொடக்ஷன் மூலியமாக நிறைய டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்காரு. ஸோ லெஜெண்ட் சார், உங்கள் மாதிரி ஒரு விஷனரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் கம் இன் டு அவர் சினிமா அண்ட் என்கரேஜ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மற்றபடி டெக்னீஷியன்ஸ்ன்னு சொல்லணுன்னா, இன்ஃபேக்ட் செந்தில் சாரோட படம் ஏன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னா, த வே ஹி சூஸஸ் இஸ் டெக்னீஷியன்ஸ் லைக் சரவணன் சார், வெங்கடேஷ் சாராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கிப்ரானாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த படத்துக்கு என்ன தேவையோ, யார் தேவையோ அது மட்டும் தான் நடக்கும் இங்கே இந்த லாபியில். இங்கே இன்ஃப்ளூயன்ஸஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ எதுவுமே நடக்காது. என் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணுவாருன்னு உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் லீடரில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை நடிக்க வச்ச செந்தில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, Shav sir. Thank you, Santosh sir. Your presence truly added value to the film. All the very best. இன்னும் நிறைய படங்கள்ல பண்ணி எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க. All the best. இருவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். ஒரு சில வார்த்தைகள்னா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யா, வெரி ஹாப்பி. எல்லோரும் டின்னர் டைம் அப்படியே அமைதியாகிட்டே போகுது க்ரௌடு. பட் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஐ திங்க் டெஃபினெட்லி திஸ் வில் கிவ் த எனர்ஜி அவுட். லைக் இப்போ நீங்கள் காத்திருந்ததுக்கு எல்லாமே பதில் அந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ துரை சார், ரொம்ப 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 பெரிய நன்றி. சினிமாவில் என்னோட அடுத்த வளர்ச்சி காரணம் கண்டிப்பாக அந்த படமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் படம் எடிட் பார்த்து, மியூசிக் பார்த்து, அதுக்கப்புறம் நிறைய பேர் படங்கள் பார்த்தவங்க வந்து பாராட்டினது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் லெஜெண்ட் சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பட பூஜைக்கு போனேன். ஒரு இடத்துல 2 இடத்துல சொல்கிற விஷயம் சும்மா கிடையாது. யாரை ஏதாவது சொல்லிட்டு போகலாம். பட் அவர் வந்து தூத்துக்குடிக்காரர். அவர் வந்து கேப் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது, சார் அடுத்த படம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன், இது மாதிரி லெஜெண்ட் சரவணா சாரோட படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் எல்லாம் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். இன்றைக்கி நான் இந்த ஊரில் சாப்பிட்றேன்னா, நான் கேபில் தான் தங்கியிருக்கேன், எனக்கு வீடெலாம் கிடையாது, என் ஃபேமிலிலாம் ஊரில் தான் இருக்குது. எனக்கு சாப்பாடு போகிறதே சரவணா ஸ்டோரில் தான். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் ஆளுங்க யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற விஷயம் அவர் தான் இங்கே கொண்டு வந்தார். இங்கே மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் வந்து அவர் ஃபஸ்ட்டு படமோ கோவிட் அப்போ வந்து அவர் நார்மலாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆரம்பித்த விஷயம் இன்னி வரைக்கும் கண்டினியூ பண்ணி 200-300 பேருக்கு இன்றைக்குமே சாப்பாடு போட்டுருக்காங்களா அவங்க ஊரில். ஸோ அவரை பற்றி அவ்வளோ பெருமையாக, அவர் படத்தில் ஆக்டராக வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்க்க போகிறீங்க, அது செகண்டரி.
பட் ஹாஸ் அ ஹியூமன் உங்களை பற்றி நிறைய வேறு ஆட்கள் மூலிமா தெரியும் போது பெரிய ரெஸ்பெக்ட் உங்கள் மேலே. உண்மையாகவே பெரிய 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 விஷயம். ஏன்னா எல்லாம் வளரும்போது நிறையா பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் வந்து ஜென்ரேஷனாக வந்து பெரிய இடத்துல இருக்காங்க. பட் இன்னுமே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நன்றி மறக்காமல் இருக்கும்போது அவங்களால தான் நம்ம அப்படின்னு மறக்காமல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வாழ்த்துக்களே இந்த பாராட்டுகளே போதும் சார். உங்கள் படம் இல்லை, நீங்கள் எது தொட்டாலும் வெற்றி தான் கண்டிப்பாகவே. நன்றி. அண்ட் ஃபார் த டெக்னீஷியன்ஸ் ஃபார் த ஃபேக்ட், இந்த படத்தில் வந்து எல்லா விதமான பேக்கேஜ் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண நிறைய படங்களில் சார்பேட்டா அந்த மாதிரி அரண்மனை 4 இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணும்போது இந்த படம் ஒரு முழுமையான பேக்கேஜாக நான் பார்க்குறேன். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இது ஒரு ஹாரர் ட்ராமா, பட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இந்த படம் வந்து புதுசாக ஒரு ஜானரையோ புதுசாக ஒரு என்டர்டெய்னரையோ டெஃபினெட்லி இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. மியூசிக், இந்த பாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சில நேரத்தில் ஒரு கோயில் போகும்போது நம்மளுக்கு வந்து நில தெரியாமல் நம்மளுக்கு சோக் ஆகி கண்ணில் தண்ணி வரும் இல்லையா, அந்த ஃபீலிங்கை ஸ்டேஜில் கொடுத்தீங்க. உண்மையாகவே ரொம்ப அழகான சாங். டெஃபினெட்லி இந்த சாங்லேருந்து நான் உங்கள் பெரிய ஃபேனு, ஏற்கனவே பெரிய ஃபேனு. லைக் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஜிப்ரான் சார்னா, கண்டிப்பாக ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது எல்லா சாங்லேயும் அழகாக கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நான் என்னைக்காவது நான் டைரக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களை நான் மியூசிக் டைரக்டராக வைப்பேன் சார். இது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பாக்யராஜ் சார், பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். பாக்யராஜ் சார் பற்றி ஒரு சொல்லணுன்னா, என்னோட 2வது படம் தாயம் சொல்லி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தாயம் பண்ணேன். ஸோ அந்த படம் அப்போது நான் சாரை போய் மீட் பண்ணேன். பார்த்திபன் சார் மூலிமா எனக்கு பெயர்ச்சியும். ஸோ அதனால் போய் நான் இன்வைட் பண்ணும்போது நான் வரேன் அப்படின்னாரு. சாந்தனுகிட்ட சொன்னேன், அப்பா வராறானா, என் படத்துக்கே அவர் வந்ததில்லை, எப்படி உங்கள் படத்துக்கு வராருன்னு. ஸோ அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, வளர்ந்து வர பல டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற ஒரே லெஜெண்ட் அப்படின்னா நீங்கள் தான் சார். அந்த லெஜெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெஜெண்ட் சார். ஸோ எல்லாருமே ஆர்ட் டைரக்டாக ஆகட்டும். Thank you. And EL, thank you so much for mentioning, and very very happy. Matthew brother, thanks for mentioning. And எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். நிறைய இடம் ட்ராவல் பண்ணோம். ஜார்ஜியா போனோம், ஜெய்ப்பூர் போனோம். உண்மையாக சொல்கிறேன், பெரிய ப்ரொடக்ஷனாலே கொஞ்சம் கஷ்டப்படுவோம். என்னன்னா பெரிய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணும் தான் இருக்குமே தவிர யாருமே பெருசாக கவனிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் எந்த இடத்துலையும் எந்த குறவும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் டிஓபி சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹானஸ்ட் ரிவ்யூ. நான் எப்பயுமே படத்தில் வந்து என்னோட வெற்றி எப்போ பார்ப்பேன்னா, நான் படம் ஷார்ட் முடிச்சு டேரக்டர் சொல்லும் போதும், படம் முடிச்சு எடிட்டர் சொல்லும் போதோ, இல்லைனா வந்து கேமராமேன் சொல்லும் போது தான் நான் நம்புவேன், ஓகே நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்னதால நான் நம்புகிறேன் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட். நிறைய பேரோட மெனக்கடல் இருக்குது. நான் மென்ஷன் பண்ணது 4-5 பேர் தான் இருக்கலாம். பட் இந்த படம் வந்து ஒரு முழுமையான பேக்கேஜ். எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய 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 வெற்றி அடையணும். அது உங்கள் கையிலையும் இருக்குது. நன்றி என்னோட வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.